ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான க்ளோரி வெப் சீரிஸுடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய ஆரம்பத்தில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியா காட்டுறாங்க. அதுல அப்பா கோச்சா இருக்காரு, 2 மகன்களும் இவர் பிரிஞ்சு வாழ்றாங்க. ஏன்னா இவருடைய கனவை அவங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது இருந்திருக்கும். கோச்சுடைய மகள் மட்டும் அவங்க கூட இருப்பாங்க. கோச் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன்களால முடியாத நிஹில் அப்படிங்கிறவரை ட்ரெயின் பண்ணி அவர் மூலமா ஒலிம்பிக்ல பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போடு இருப்பாரு. ஒரு நைட் பாத்தீங்கன்னா நிஹில் தான் லவ் பண்ற கோச்சுடைய மகளோட பேசிட்டு இருக்கும்போது முகமூடி அணிந்த சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள தாக்குறாங்க. அதுல கோச்சுடைய மகளுக்கு காயப்படுது. நிஹில் அங்கேயே இறந்துடுறாரு. கோச்சுடைய அந்த ஒலிம்பிக் வாங்குற அந்த கனவையும் அந்த மர்ம நபர்கள் கொண்டுடுறாங்க. இது தெரிஞ்சதும் பிரிஞ்சு இருக்கிற 2 மகன்களும் ஸ்பாட்க்கு வந்து இதை யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸுடைய கதையே. ஆல்ரெடி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியா பிரிஞ்சு இருக்கிற ஒரு ஃபேமிலியில இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது தன்னுடைய அப்பாவுக்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கு மகன்கள் போறாங்க அப்படின்றத காமிக்கிற மாதிரி இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. இந்த சீரிஸே பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சீரிஸா ஒரு த்ரில்லிங் அட்மாஸ்பியரோட வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. 2 பிரதர்ஸ் உடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஜா டிராப்பிங் ட்விஸ்ட் அப்படின்றத வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு நபர் ரெலவெண்டா இருக்கிறதுக்காக எந்த மாதிரியான எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கடத்திருக்கும். சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக திவ்யந்து, சுர்விந்தர் இவங்க 2 பேருமே ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளுடைய அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவையும் கிரைம் த்ரில்லரையும் கலந்து சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்கும். இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையான சக்சஸ்னா என்ன அப்படின்னு நம்மளே திங்க் பண்ண வைக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. எமோஷனல் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் சீரிஸ் உடைய மிடில் பாத்தீங்கன்னா சில சீக்வன்சஸ் ரொம்ப டிராகிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. தேவையில்லாத கேரக்டர்ஸ் அண்ட் சப்ளாட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. இந்த மொத்த கதையை பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். அதனால கிளிஷேவான நிறைய காட்சிகள் இந்த சீரிஸ்லுமே இருக்க தான் செய்யுது. சீரிஸ் உடைய பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. சீரிஸ்ல அர்க்கான இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. க்ளோரி சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.